2 நாள் டைம் கொடுத்தனே, என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு கேட்டாரு. அப்ப வரைக்கும் விஜய பத்தி யோசிச்சுட்டு இருந்தேனா, அவரை பார்த்ததும் நான் வேற மாதிரி பேசிட்டேன். எனக்கு இருக்கிற கஷ்டத்துல உங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்க முடியுமான்னு கோயில்ல உட்காந்து போய் சொன்னேன். என்ன சமாதானப்படுத்த பொறுமையா இருக்க சொல்லி நிறைய எடுத்து சொன்னாரு மாமா. ஆனா என்னால மனசுல இருக்கிறத சொல்லவே முடியல. விஜய்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இனிமே நான் உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு போயிட்டாரு. விஜய் என்கிட்ட கோவமா எத்தனையோ வாட்டி பேசியிருக்காரு. ஆனா அடுத்த நாளே என்னை தேடி வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி பயங்கர ஜாலியா பேசுவாரு. நான் இப்பவும் அந்த மாதிரி வந்துருவாருன்னு நினைச்சேன் மாமா. ஆனா இப்படி டிவோர்ஸ் அளவுக்கு அவர் போயிருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? இல்ல காவேரி, எனக்கு இப்பவும் விஜய் டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டு இருப்பாருன்னு தோணவே இல்ல. எனக்கும் குழப்பமா தான் இருக்கு. ஆனா அவர் என் மேல கோவமா வீட்ல பேசியிருக்காரு. இத்தனை நாளா என்ன அவங்க வீட்ல யார்கிட்டயுமே விட்டு கொடுக்காதவரு இப்ப காவேரிக்கு என்ன ஆனா எனக்கு என்னன்னு கோவமா சொல்லிருக்காரு. கண்டிப்பா கோயில்ல இருந்து போனப்பதான் இவர் அதை சொல்லிருப்பாரு. அதே கோவத்துல தான் டிவோர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ நானே யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு விஜய்க்கே போன் பண்ணி கேட்டுடலான்னு அத்தனை வாட்டி போன் பண்ண. ஆனா அவர் எடுக்கவே இல்லை தெரியுமா? இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? எனக்கு ஒண்ணுமே புரியல. காவேரி, விஜய் உன்னை மீட் பண்ணி பேசினது 2 நாள் டைம் கொடுத்ததெல்லாம் என்கிட்டே சொன்னாரு. ஆமாண்ணே. காவேரி ஏன் சடனா மாத்தி பேசினா உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு வீட்டுக்கே வந்து துருவி துருவி கேட்டாரு. உங்ககிட்டயும் கேட்டாராமே. நீங்க 2 பேரும் விஷயத்த சொல்லாம இருந்திருக்கீங்க. அதான் நானும் தெரியாதுங்கிற மாதிரியே சொல்லிட்டேன். ஆனா அவருக்கு ஆல்மோஸ்ட் அவங்க பாட்டி மேல டவுட் வந்துருச்சு. அப்படி இருக்கிறப்போ இவங்களை அவரே அனுப்பி டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்க சொல்லியிருப்பாருன்னு என்னால நம்ப முடியல. யாருக்குடா ஃபோன் பண்ற? விஜய்க்கு தானே. எடுக்க மாட்டாரு நிவின். ஹலோ விஜய். சொல்லுங்க நிவின். காவேரி உங்களுக்கு கால் பண்ணலாம், நீங்க ஏன் அட்டென்ட் பண்ணல? அப்படியா? என்ன விஷயமா? ஒரு நிமிஷம் இருங்க, இதோ இங்கதான் இருக்கா. நான் அவகிட்ட கொடுக்குறேன், நீங்களே பேசுங்க. சொல்லுங்க. நான் யாருக்கிட்டையும் பேச விரும்பல. என்ன விஷயம் நீங்களே கேட்டு சொல்லுங்க, இல்லைன்னா போனை வச்சிருங்க. என்ன விஜய் இது? ஏன் இவ்வளோ கோவமா பேசுறீங்க? ஏன்னு மேடம் சொல்லையோ? விலகிடுறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா எத்தனை நாள் தானே கெஞ்சிக்கிட்டே பின்னாடியே போயிட்டு இருக்கிறது? எனக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும்ல. அதான் நீ என்னடி என்னை விட்டு விலகிறது, நானே விலகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன்.